நாம் வாசிக்க கேட்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43 அதிகாரம் 19 வசனம் 20 வசனம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்தரத்திலே தண்ணீர்களையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதினால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். பாருங்க, தேவன், நீங்கள் வேதாகமத்தை கீழே வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு கொடுக்கும் மன்னா என்னவென்றால், வனாந்தரத்திலே தாகத்தை தீர்க்கும் தேவன். அல்லேலூயா. இந்த வனாந்தர பாதையிலே கர்த்தர் நம்மளுடைய தாகத்தை தீர்க்கிற ஒரு நல்ல தகப்பனாய் அவர் காணப்படுகிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? பாருங்க, நம்முடைய தேவனுக்கு தெரியும் அன்பானவர்களே, எந்த நேரத்திலே நம்மளுடைய தாகத்தை தீர்க்க வேண்டும் என்பது தேவனுக்கு தெரியும். எந்தெந்த ஆசீர்வாதங்களை யாருக்கு எப்பொழுது தர வேண்டும், அது என்றைக்கு தர வேண்டும், என்றைக்கு அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில சாத்தியப்பட வேண்டும் என்பது தேவனுக்கு நல்லா தெரியும். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், அவர் சரியான நேரத்தில் நம்மளுடைய தாகத்தை தீர்க்கும் பரம தகப்பன். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? அவர் சரியான நேரத்திலே நம்மளுடைய தாகங்களை கர்த்தர் தீர்க்கிற தேவனாய் காணப்படுகிறார். பிறகு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொருவருடைய தாகங்கள் காணப்படும். கர்த்தரோடு கூட எல்லாரும் ஒரே குறிப்புக்காக போராடுவது இல்லை. தனிப்பட்ட விதம், தனிப்பட்ட வாழ்க்கை, உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற அந்த தனிப்பட்ட உறவிலே பல காரியங்களை நாம் தெய்வ சமூகத்திலே கேட்டு அழுது, எப்பொழுது அவைகளை கட்டளையிடுவீர் ஆண்டவரே என்று சொல்லி போராடி, இந்த காரியத்தை செய்ய மாட்டீங்களா அப்படின்னு பல்வேறு தாகம் நம்முடைய வாழ்க்கையிலே தெய்வ சமூகத்திலே நாம் கண்ணீரோடு தாகத்தோடு நாம் காணப்படுகிறோம். நான் உங்களுக்கு சொல்றேன், எல்லா தாகங்களையும் தேவன் தீர்க்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. அதிலும் வனாந்தரமான இடத்திலே வரும் அந்த தாகம், தண்ணீரே இல்லாத இடத்திலே உண்டாகும் தாகம், ஆசீர்வாதம் எதையும் பார்க்காமல் எல்லைகளுக்குள் இருக்கிற விரக்தி போவதற்கு ஏற்படுகிற அந்த தாகம் போன்ற இந்த எல்லா தாகத்திற்கும் நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் ஒருவரால் மட்டுமே நம்மளுடைய தாகத்தை தீர்க்க முடியும். ஹல்லேலூயா. நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நினைக்கிறோம், இல்ல அவங்க உதவி செய்தா என்னுடைய தாகம் தீரும், இல்ல அவங்க என் கூட நின்னா என்னுடைய மன்றாட்டு அழகாய் மாறி போகும். பாருங்க, நான் சொல்றேன், தாகத்தை, நம்மளுடைய காரியத்தின் வறண்ட நாவின் நம்முடைய தாகத்தை தீர்க்க தேவன் ஒருவரால் மாத்திரம்தான் முடியும் என்பதை வனாந்தரத்தில் இருக்கிற பிள்ளைகள் அறிய வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு வனாந்தரத்துக்குள்ள போயிட்டு சுற்றி மணல் இருக்கும் என்றால் நீங்க எவ்வளவு கத்தி கூப்பிட்டாலும் தூரத்துல இருக்கிறவர்களுக்கு துளி கூட கேட்காது. ஹல்லேலூயா. எந்த ஒரு விதமும் அவர்களை தொடர்பு கொள்ளவே முடியாது. ஆனால் பாருங்க, அந்த சூழ்நிலையில இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு நாம் போய்கொண்டிருக்கிற இந்த வனாந்தரத்திலே நம்மளுடைய தாகத்தை தீர்ப்பதற்கு யாரும் பிரயாசப்படவில்லை என்றாலும் பரவாயில்லை.
நம்மை கண்ணோக்கி பார்க்கிற தெய்வன் ஒருவர் நம்மளுடைய தாகத்தை தீர்க்க போதுமானவராய் காணப்படுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? பாருங்க, அப்படிப்பட்ட தெய்வன் நிச்சயமாக உங்கள் தாகத்தை தீர்க்க போகிறார். அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா! தேவன் நிச்சயமாய் தருவார், நிச்சயமாய் அவைகளை உங்களுக்கு கட்டளையிடுவார். என அன்பானவர்களே, பாருங்க, சில காரியங்கள் இந்த வனாந்தரத்தில் தாமதமாகலாம். இந்த தாமதங்களை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த வனாந்தரத்தில் சில காரியங்கள் வாய்க்காமல் இருக்கலாம். அந்த வாய்க்காமல் போகிறதே என்ற நிலையை குறித்து நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். எனக்கு அன்பானவர்களே, காரணம் பாருங்க, அந்த தாகத்தை சரியான நேரத்திலே அவர் தீர்க்கும்படி மனம் இறங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா! நம்முடைய வறண்ட வாழ்க்கையிலே ஒரு புது பலனை தேவன் கொடுப்பதற்கு அவர் கிரியை செய்ய போகிறார். எத்தனை பேரால் சொல்ல முடியும்? என்னுடைய தாகம் என்னன்னு கடவுள் ஒருத்தருக்கு தான் தெரியும். கரம் உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய தாகம், என்னுடைய வாஞ்சை, என்னுடைய ஏக்கம், என் வாழ்க்கையில் என்ன நடக்கணும் என்கிற எல்லா காரியங்களும் அவர் ஒருத்தருக்கு மாத்திரமே தெரியும். ஹல்லேலூயா! நிச்சயம் அந்த தாகங்களை கர்த்தர் தீர்ப்பார். கவலைப்பட வேண்டாம். சிலர் நாம் நினைக்கிறோம், இன்னும் அதே நாற்றம் எடுக்கிற அசுத்தம் நிறைந்த ஒரு தண்ணீரையே, என்னுடைய வாழ்க்கையின் நிலை அப்படியாய் காணப்படுகிறது, நான் இன்னும் அப்படித்தான் போக வேண்டுமா? அப்படிப்பட்ட ஒரு தண்ணீரை தான் நான் பருக வேண்டுமா? இப்படிப்பட்ட குறுகலான பாதையில தான் என்னுடைய வாழ்க்கை இவ்வண்ணமாய்தான் போய்கொண்டு இருக்குமா என்று பலர் கேள்வியோடு காணப்படலாம். நான் சொல்றேன், தேவன் நமக்கு செவி கொடுக்கும் பொழுது நாம் போய்கொண்டிருக்கிற அதே வனாந்தரமாய் இருக்காது. ஹல்லேலூயா! தேவன் நம்மளுடைய சத்தத்தை கேட்பார் என்றால் அதே கரடு முரடான பாதைகள், அதே கரடு முரடான தன்மையில் அது காணப்படாது. ஹல்லேலூயா! நாற்றம் எடுக்கிற அசுத்தம் நிறைந்த தண்ணீரை வேதனையோடு உங்கள் குடித்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில, அப்படிப்பட்ட கசப்பான நிலையில போய் கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில என் தேவன் சகலத்தையும் புதிதாக்கி தரப்போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நான் சொல்றேன், புதிய காரியங்களை இதே நடக்கிற இந்த பள்ளத்தாக்கின் வனாந்தரத்திலே அவர் செய்ய போகிறார். எத்தனை பேர் மனதார விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய வார்த்தையை மனதார விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா! அவர் சகலத்தையும் புதிதாக்கும் வல்லமை கொண்ட தேவன். பாருங்க, இனி குறைவை அல்ல நிறைவாக்கும்படி அதிசய விதத்துல தான் என்னை இதே வனாந்தரத்திலேயே நடத்துவார் என்கிற நம்பிக்கை எத்தனை பேருக்கு உள்ளது? கரம் உயர்த்தி சொல்லுங்க. இதே வனாந்தரத்திலே இனி நான் குறைவை அல்ல நிறைவாய் நடத்தும் அதிசய விதத்தை நான் பார்க்க போகிறேன். ஹல்லேலூயா! காரணம் என்ன? முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, அவர் வனாந்தரத்துல வழியையும் அவாந்திர வெளிகளிலே ஆறுகளையும் உண்டாக்கும் வல்லமை கொண்டுள்ள ஒரு தகப்பன். அவர் என்ன செய்வார் இந்த வனாந்தரத்திலே அப்படின்னா, அந்த வனாந்தரத்திலே நடந்து கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு எப்பொழுது அங்கே சோர்வு வரும், எப்பொழுது அவங்க பலனை இழப்பார்கள், எப்பொழுது அவர்களுக்குள் அவிவிசுவாசம் தோன்றும் என்பது உண்டாக்கின தேவனுக்கு நல்லா தெரியும். அந்த தெரிந்து கொண்ட அந்த ஜனத்தின் தாகத்துக்காகத்தான் தேவன் வனாந்தரத்திலே வழியையும் அவர் உண்டாக்குவது,
வேதம் நமக்கு குறிப்பிட்டு காண்பிக்கிறது. ஹல்லேலூயா! எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த தெரிந்து கொண்ட ஜனத்தினுடைய தாகத்துக்காக மட்டுமே வனாந்தரத்தில் வழியையும் அவாந்திர வெளிகளையும் ஆறுகளையும் உண்டாக்குவேன்னு கர்த்தர் சொன்னதுக்கு காரணம், என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட என் தாசன், என்னுடைய மகள், அவளுக்கு தேவையான அந்த தண்ணீர் என்கிற ஆசீர்வாதம் இல்லாதபடியினால் அவள் அவிவிசுவாசப்பட்டு சோர்ந்து போய் மாண்டு போக வேண்டும் என்ற நிலையிலே இந்த வனாந்தரத்தில் தனிமையாய் காணப்படுகிறாளே, அவளுக்காக நான் இந்த அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொல்லி தேவன் ஏசியா தீர்க்கதரிசிக்கு தம்மை வெளிப்படுத்தி காண்பித்தார் வார்த்தையின் மூலமாய். ஹல்லேலூயா! பாருங்க, ஆண்டவர் ஒரே ஒரு மனுஷனை, ஆதாமை சிருஷ்டிக்கும் பொழுது கர்த்தர் பாருங்க, ஆதாம் உனக்கு இந்த ஏதேன் தோட்டம் போதும்பா என்று சொல்லி ஏதேனை மாத்திரம் கொடுத்து விடவில்லை. பாருங்க, ஏதேனில் இருந்து தேவன் 4 பெரிய ஆறுகளை கர்த்தர் உண்டாக்கி ஒரு ஆதாமுக்காக நியமித்து வைத்தார். ஒரு ஆதாமுக்கு 4 நதிகள் எதற்காக? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏற்கனவே ஏதேன் தோட்டம் செழிப்பு நிறைந்ததாய் காணப்படுகிறது. ஏற்கனவே ஏதேன் தோட்டத்தில் எந்த குறைவும் இல்லாமல் மிகச் சிறப்பாக வாழ்க்கையை நடத்தக்கூடிய அத்தனை தருணத்தையும் தேவன் அவர்களை வைத்த ஏதேனிலே ஏற்படுத்தினார். தேவனுக்கு தெரியும் ஒரு நாள் ஒன்று வரும், அன்னைக்கு ஆதாமுடைய வாழ்க்கை வனாந்தரத்திலே தள்ளப்படுகிற ஒரு நாள் ஒன்று வரும். அந்த வனாந்தரத்திலே என்னுடைய பிள்ளைகள் அவர்கள் அலைந்து திரிந்து மாண்டு போக விடமாட்டேன் என்று சொல்லி கர்த்தர் ஒரு ஆதாமுக்கு பாய்ந்து ஓடும் 4 ஆறுகளை தம்முடைய வல்லமையிலே உண்டாக்கி கொடுத்தார். ஹல்லேலூயா! நான் விசுவாசித்து சொல்லுகிறேன் அன்பானவர்களே, இந்த உட்கார்ந்து உங்கள் வாழ்க்கையிலே மனம் கசந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்காக தேவன் ஒரு துறவை அல்ல, உங்களுக்காக ஆறுகளை வனாந்தரத்தின் வழியிலே பாயச் செய்ய போகிறார். நீங்கள் நடந்து கொண்டிருக்கிற வனாந்தரத்திலே, நீங்கள் சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கும் இந்த வனாந்தரத்திலே என் தேவன் உங்களுக்காக ஆறுகளை உண்டாக்கி உங்களை மகிமையாய் அதிசய விதத்தில் அவர் நடத்த போகிறார். எத்தனை பேரை விசுவாசிக்கிறீங்க? அவர் எனக்காக செய்யும் பரம தகப்பன் என்று சபை எத்தனை பேர் கரமுயர்த்தி சொல்ல முடியும்? அவர் என்னுடைய தாகத்தை தீர்க்குகிற தேவன். ஹல்லேலூயா! பாருங்க, சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடைக்காத போது அவங்க நாவு வரலுமாம். அந்த நாவு வரலும் பொழுது வசனம் சொல்லுகிறது, நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன். அல்லேலூயா! தண்ணீரை தேடி கிடைக்காம நாவு வரலும் போது நான் அவங்களுக்கு செவி கொடுப்பேன், அப்போ நான் அவங்களை கைவிடாதிருப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு தண்ணீர் என்கிற ஒரு நன்மையான ஆசீர்வாதத்தை நம்ம தேடி தேடி அலைஞ்சு எங்கேயுமே கிடைக்கல. ஐயோ, இந்த நன்மை என் குடும்பத்தில் நடக்காதா? இந்த நன்மை என் பிள்ளைகள் வாழ்க்கையில் நடக்காதா? இந்த நன்மை என் தனிப்பட்ட ஜீவியத்தில் நடக்காதா? இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில உண்டாகாதா? நன்மையை தேடி தேடி அடப்போ சீப்போன்னு சில காரியங்களை நாம் அப்படியே விட்டுற மாதிரி நம்முடைய சூழ்நிலை காணப்படுகிறது. அன்பானவர்களே, நான் சொல்றேன், நாவு வறண்டதை போலவும் வாழ்க்கை இன்னைக்கு விரக்தியிலே வறண்ட ஒரு சூழ்நிலையிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். எனக்கு மட்டும் ஏன் தேவன் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இந்த வனாந்தரத்தில் செய்ய மாட்டேங்கிறார்? எனக்கு மட்டும் ஏன் என் தேவன் இந்த காரியத்தை இப்படி வாய்க்க பண்ணி தர மாட்டேங்கிறார்? எனக்கு மட்டும் ஏன் என் தேவன் இப்படிப்பட்ட ஒரு நன்மையை வழங்க மாட்டேங்கிறார் என்று சொல்லி அநேக காரியங்கள் நம்முடைய பாதையிலே சோர்வை உண்டாக்குகிற ஒரு சூழல்
சூழலை கொண்டு வரும். என அன்பானவர்களே, அந்த நேரங்களிலே நாம் நம்மை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த விரக்திக்குள்ளாய் நாம் கடந்து போய்விடக்கூடாது. சோர்ந்து போவோம் என்றால் பாருங்க, அவரை நம்புகிற அந்த தரத்தை நாம் இழந்து போய்விடுவோம். அதுதான் சத்துருவுக்கு தேவை. ஆமென். நான் கர்த்தருடைய ஊழியக்காரனாய் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இதே வண்ணாந்தரத்திலே உங்களுடைய கூக்குரல்கள் தெய்வ சமூகத்திலே எட்டி இருக்கிறது. அன்பானவர்களே, அவர் உங்களுக்கு செவி கொடுக்கிறபடியினால் இனி இதே வண்ணாந்தரத்திலே காரியங்கள் வாய்க்கச் செய்யும்படி கர்த்தர் கிரியை செய்வார். இதே வண்ணாந்தரத்திலே காரியங்கள் கைகூடி வரும்படி அவர் கிரியை செய்வார். இதே வண்ணாந்தரத்திலே நன்மையான காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படி நம் தேவன் நமக்கு கிரியை செய்ய போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போகிறீங்க? கரமுயர்த்தி சொல்லுங்க. நான் எனக்காக வாய்க்க பண்ண போகிறார், எனக்காக கை கூட பண்ண போகிறார், எனக்காக அந்த நன்மையின் காரியத்தை பெற்றுக்கொள்ளும்படி கிருபை செய்ய போகிறார். எத்தனை பேர் சொல்றீங்க? என்னுடைய தாகத்தை தீர்க்கும் என்னுடைய தகப்பன் எனக்காக அவர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இப்பொழுது போய்கொண்டிருக்கிற நடந்து கொண்டிருக்கிற இந்த வனாந்தரத்திலேயே நம்முடைய தாகங்கள் தீர்க்கப்பட போகிறது. நமக்கு ஒரு புது பலனை கட்டளையிட போகிறார். அதே வாழ்க்கையிலே எல்லாம் புதுமையாக்கப்பட்டிருக்கிறதை நாம் காண போகிறோம். ஹல்லேலூயா. நம்ம சொல்லுவோம், ஐயோ இதே கம்பெனியிலே நான் இருக்கிறேனே, இதே வேலையிலே நான் இருக்கிறேனே, இதே குடும்பத்தில் இதே பிள்ளைகளோடு கூட நான் மல்லடித்து கொண்டு இருக்கிறேனே, ஐயோ இதே எஜமானனுக்கு கீழே நான் இருக்கிறேனே. நான் சொல்றேன், அத்தனையும் அதிலேயே நீங்கள் நடக்க போகிறீர்கள். ஆனால் அது பழமையான ஒரு காரியமாக இருக்காது. அதே நபர்கள், அதே காரியங்கள், அதே எல்லா ஆசீர்வாதங்களும் ஒரு புதுமையின் உணர்வை கர்த்தர் உங்களுக்குள் அதிலே கட்டளையிட்டு அதிலே வெறுமையை காணாதபடி அதையே கர்த்தர் புதிதாய் மாற்றி உங்களை நடக்க வைக்க போகிறார். இனி பழையவைகள் ஒழிந்து போகும். சொல்லுங்க பார்க்கலாம். கரம் பக்கத்தில் திரும்பி கரம் கொடுத்து சொல்லுங்க, பழையவைகள் ஒழிந்து போகும், சகலமும் புதிதாக்கி தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, வசனம் அழகாய் சொல்லுகிறது, வனாந்தரத்திலேயே கேதுரு மரங்களையும் சீத்தி மரங்களையும் மிருது செடிகளையும் ஒலிவ மரங்களையும் அவர் நான் உனக்காக உண்டு பண்ணுவேன் என்று வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். பாருங்க, இவைகள் எல்லாம் எங்க பொதுவா வளரும்னா அடர்ந்த நீர் வளம் பொருந்திய ஒரு காடுகளுக்குள்ளாக இப்படிப்பட்ட கேதுரு மரம், சீத்திரி மரம், ஒலிவ மரம், திராட்சை கொடிகள் எல்லாம் எங்க காணப்படும்னா அதிக நீர் வளம் பொருந்திய இடத்தில். ஆனா அப்பா நமக்கு என்ன சொல்றாருன்னா, நீ போகிற வனாந்தரத்திலேயே நான் இவைகளை உண்டு பண்ணுவேன். அங்கதான் தண்ணி அந்த குவான்டிட்டிக்கு அந்த அளவுக்கு இருக்காது. எப்படி நடக்கும்? ஆனா நான் சொல்றேன், தேவனால் கூடாதவைகள் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. அவர் நினைச்சா சமுத்திரத்தில் இருக்கிற தண்ணீரை காட்டிலும் வனாந்தரத்தின் பூமியிலே அதிக தண்ணீரை வைத்து சிருஷ்டித்து உனக்காக எனக்காக வழியை உண்டாக்கி நிறைவுபடுத்தி நம்மளை மகிமையாய் அதிசய விதத்தில் நடத்த அவரால் முடியும் என்பதை சபை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. அவர் என் தாகத்தை தீர்க்கணும்னு நினைச்சா எந்த காரியத்தை எப்படி வேணாலும் செய்வார் அப்படின்னு நமக்குள் அந்த விசுவாசம் இருக்க வேண்டும். ஆமென். எல்லாரும் பார்க்கிறது, எனக்கும் நல்ல செழிப்பான ஒரு 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 வேலை, ஒரு பாதையில் நடக்கணும், எனக்கும் ஆசையா இருக்கு. நான் சொல்றேன், நீங்க நிச்சயம் கட்டாயமாய் நடப்பீங்க. ஆனால் செழிப்புக்கு போய் நடக்க வேண்டும் என்கிற நிலை அல்ல,
நாம் நடக்கிற அதே கரடு முரடை, அந்த பாதைகளை செழிப்பாக்க, நீர்வளம் பொருந்தியதாய் மாற்ற கர்த்தரால கூடும். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா. லோத்து செழிப்பை நாடி போனான். ஆபிரகாம் கர்த்தரோடு வனாந்தரத்திலே நடந்தார். அந்த வனாந்தரம் தான் செழிப்பாய் மாறியது. ஹல்லேலூயா. நம்முடைய கண் பார்வை இயங்கலாம், ஆனால் காரியத்தை சாத்தியப்படுத்த இந்த வனாந்தரத்தில் இருக்கும் என்னை நடத்துகிற என் தகப்பன் என்னை நடத்தி செல்லுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உங்கள் தாகத்தை தீர்க்கும்படித்தான் இந்த வனாந்தரத்தில் பல காரியங்களை கர்த்தர் பாருங்க வர நாட்களில் பல காரியங்களை நியமித்து வைத்திருக்கிறார். பல காரியங்கள் நீங்க இதுக்கு முன்னாடி அந்த காரியங்களுக்காக திரிந்திருப்பீங்க, அலைந்திருப்பீங்க, நடக்குமான்னு ஏங்கி இருப்பீங்க. அதெல்லாம் ஒரு கேஷுவலா அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி அவர் இந்த நாட்களில் அவர் நியமித்து வைத்திருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, உங்களுக்காக பல ஆச்சரியங்கள் இதே பாதையிலே உண்டாக போகிறதை நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் என்றால் தலைக்கு மேலே பலமாய் பாருங்க. சிலர் உங்க இருதயத்தில் நினைக்கிறீங்க, இனி எத்தனை வாட்டி பிரதர் நான் இந்த காரியத்துக்காக போராடி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, இனி எத்தனை வாட்டி தான் இந்த காரியத்திற்கு என்னுடைய பலத்தை நான் செலவழிக்க வேண்டும்? நான் சொல்றேங்க, இப்படி இந்த வார்த்தையை சொல்ற நீங்க வர நாட்களில் ஒரு வார்த்தையை சொல்லுவீங்க, என் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் செய்து விட்டார் என்கிறதை நீங்கள் சொல்ல போகிறீர்கள். அல்லேலூயா. எத்தனை வாட்டி நான் இந்த விஷயத்துக்காக போராடணும்? எத்தனை வாட்டி தான் உபவாசத்தை போடணும்? எத்தனை வாட்டி தான் கர்த்தர் சமூகத்தில் கூக்குரலிடணும்? எத்தனை வாட்டி தான் ஊழியக்காரர் இந்த காரியத்தை குறித்து நான் தெரிவிக்கணும்? எத்தனை வாட்டி இதே காரியத்தை குறித்து நான் அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும்? நோ யூஸ் என்கிற ஒரு தருணத்தில் நீங்க வந்திருந்தேன். நான் உங்களை பார்த்து இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், என் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு கர்த்தர் அதிசயமா கிரியை செய்தாருப்பா அப்படின்னு நீங்க சொல்லுகிற நாட்களை இயேசு உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்டாக்கின தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய தாகத்தை தீர்க்காமல் போய்விடுவாரோ? எனக்கு அன்பானவர்களே, இல்லை இல்லை இல்லை. உண்டாக்கின தேவன் நம்முடைய தாகத்தை அவர் தீர்க்க போகிறார். அதுவும் அதிசய விதத்தில் தீர்க்க போகிறார். அதுவும் நடக்கும் இதே சூழல்ல புதுமையாக அந்த காரியத்தை சிருஷ்டித்து அவைகளை செய்து நம்மளை நடத்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? பாருங்க, அந்த ஆகார் அவள் சொன்ன ஒரு வார்த்தை, பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன். அல்லேலூயா. அவளுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பிள்ளை, அவனையும் விட்டுட்டா அவ எதிர்காலம் அவ்வளவுதான், யாருமே இல்லை. அந்த வனாந்தரத்தில் பாருங்க, அவளுடைய வார்த்தை அவளுக்கு முன்னாடி எஜமாட்டிக்கு கேட்டுச்சா? இல்லை. எஜமானனுக்கு கேட்டுச்சா? எகிப்தில் இருந்தவருக்கு இல்லை. தன் கணவருக்கு கேட்டுச்சா? இல்லை. ஆனா இந்த அவளுடைய ஒரு வார்த்தை, பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி ஒரு அம்பு பாயும் தூரத்துல போய் அப்படியே அழுகிறார். நான் யோசித்து பார்க்கிறேன், எந்த தாயாரும் இதை செய்ய மாட்டாங்க. ஆமென். அப்படி பிள்ளை உயிர் போகிற அந்த தாகத்தினால் உடம்பு டீஹைட்ரேட் ஆகி மயக்கத்தோடு உடம்புல இருக்கிற சக்தி போகிற நேரம் கூட ஒரு தாய் தன்னுடைய மகனை அணைத்து கொள்ளுவார். ஆனா அந்த அம்மாவால இந்த வலியை பார்க்க முடியல. தான் கண்ணு முன்னாடி என் பையன் உயிர் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவன் பலத்தை இழந்து போகிறானேன்னு சொல்லி, என் குழந்தை சாகிறத என்னால பார்க்கவே முடியாது அப்படின்ட்டு
அந்த பிள்ளைய அப்படியே மணல்ல விட்டுட்டு ஒரு அம்பு பாயும் தூரத்துல போய் அவள் சத்தமிட்டு கதறி அழுதாள். எனக்கு அன்பானவர்களே, பாருங்க, அந்த அம்மாவுடைய சத்தத்தை தேவன் கேட்டார். ஒரு தேவதூதனை அனுப்பினார். அந்த தேவதூதன் சொன்னார், ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாத, தேவன் உன் சத்தத்தை கேட்டாருப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது பாருங்க, அடுத்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் ஆகாருடைய கண்களை திறந்தார். அவ உட்கார்ந்திருந்த இடத்தை தாண்டி போகல. அவள் உட்கார்ந்திருக்கிற இடத்த ஒரு கொஞ்சம் கிலோமீட்டர் கூட அவள் டிராவல் பண்ணல. அதே அம்பு பாயும் தூரத்துல உட்கார்ந்து அழுகிற அதே இடத்திலேயே கர்த்தர் ஆகாரின் கண்களை திறக்கும் பொழுது அவளுக்கு பக்கத்துல இருந்த துறவை தேவன் காண்பிக்கிறார். நான் சொல்லட்டுமா, எல்லா பிரச்சனைக்கும் நம் பக்கத்திலே ஒரு துறவு என்கிற ஒரு சொல்யூஷன் இருக்குது. அது நமக்கு புலம்பும் போது தென்படாது. அது நாம் கர்த்தரை முறுமுறுக்கும் பொழுது அந்த துறவு தென்படாது. சத்ரு அவைகளை மறைத்து வைத்து விடுவான். நீ அலைந்து திரி, இது இல்லைன்னு நான் சொல்றேன். நமக்கு தேவையான ஆசீர்வாதங்கள் நம்ம எல்லைக்குள்ளதான் பக்கத்திலேயே வச்சிருக்கிறார் கர்த்தர். ஆமென். பலர் அந்த ஆசீர்வாதங்களுக்காக நம்ம எல்லையை விட்டு வெளியே ஓடுவோம். எல்லைகளை விட்டு வெளியே வந்து ஓடி போய் அலைந்து திரிந்து பார்ப்போம். ஆனா ஆகாருடைய அழுதாள், புலம்பினாள், பிள்ளை சாக போகுதுன்னு டிசைட் பண்ணா அவளுக்கு பக்கத்தில் இருக்கிற துறவு தெரியல. அவள் சத்தமிட்டு அழும் பொழுது கர்த்தர் கேட்கிறார், ஆகாரே, என்ன சம்பவித்தது அப்படின்னா, உன்னை நான் தாகத்தை தீர்த்து உன்னை வனாந்தரத்திலேயே நான் நடத்துவதற்கு, இந்த பாதைக்கு நீ வருவதற்கு முந்தமே நான் இங்கே உனக்காக துறவை ஆயத்தப்படுத்திட்டேன். ஹல்லேலூயா. அவள் அதிகாலம் ஆபிரகாம் அவரை அனுப்பினாள். ஆனா நான் சொல்றேன், அவள் கடைசியா தன்னுடைய குடும்பத்தோடு கூட உறங்கி இருக்கும் பொழுதே, அடுத்த நாள் என்னுடைய மகள் இந்த வனாந்தரத்திலே பிரயாணப்படுவாள், அவளுக்கு தாக எடுக்கும் பொழுது அவளுக்கு தேவையான தண்ணீரை இந்த துறவில் நான் வைக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அவள் நடக்காத பொழுதே அந்த வனாந்தரத்திலே துறவை ஏற்படுத்தி வைத்திருப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. பாருங்க, தேவன் அப்படிப்பட்ட ஒரு நல்ல தகப்பன். நம்மளுடைய எல்லைக்குள் தேவையான ஆசீர்வாதங்கள் நம் பக்கத்திலேயே உள்ளது. அன்பானவர்களே, அது எப்போ பார்ப்பீங்கன்னா, ஆண்டவர் கண்களை அதிலே திறக்கும் பொழுது. அதுதான் வருகிற நாட்கள்ல உங்களுக்கு நடக்க போகுது. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அழகான தீர்வுகளை இயேசு உங்களுக்கு கொண்டு வருவார். ஹல்லேலூயா. அவள் சொன்னாள், பிள்ளை சாகிறத நான் பார்க்கவே மாட்டேன், பிள்ளை சாகிறத நான் பார்க்கவே மாட்டேன். இப்போ அந்த துறவை பார்த்த உடனே, துறவுல என்ன தெரியுமா இருக்கு? தண்ணீர் நிறைந்து காணப்படுகிறது. இப்போ அந்த தண்ணீரை முழுவதும் எடுத்துக்கொள்ற அளவுக்கு இவங்க கிட்ட அந்த பை, அந்த துருத்தி என்கிற பை போதுமானதா இல்லை. ஆனா இவங்க வைத்திருந்த அந்த துருத்தியின் பையில மொண்டு கொண்டு ஊத்தி ஃபில் பண்ற அளவுக்கு ஆகார இடத்தில் இருந்தது. எனக்கு அன்பானவர்களே, நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நமக்காக நம்மளுடைய ஏக்கத்தையும் தாகத்தையும் தீர்க்கும் விதமாக கர்த்தர் துறவை நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அதில் இருக்கும் தண்ணீர் என்கிற ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கைக்கு போதுமானதாய் காணப்பட போகிறது. எத்தனை பேரால் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. பிள்ளையினுடைய பெரும் தாகத்தை தேவன் அன்றைக்கு தீர்த்து அந்த துருத்தியினுடைய தண்ணீரை வைத்து கொண்டே அவள் வனாந்தரத்தை கடந்து போகும்போது கர்த்தர் அவங்களுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதித்தார்.
அதுதான் புது பலனை குறிக்கும். எனக்கு அன்பானவர்களே, எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்றைக்கும் ஆகாரை போல சத்தமிட்டு அழுகிற ஒரு சூழல் இருக்கிறதா? அமைதியாக ஒரு தனியாய் விடப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்களா? என்னை கண் நோக்குகிற ஒருத்தரும் இல்லை என்று இந்த வனாந்தரத்தில் போய்கொண்டிருக்கீங்களா? நான் சொல்றேன், உங்கள் சத்தத்தை இறைவன் கேட்டார். உங்கள் தாகத்தையும் உங்கள் ஏக்கத்தையும் அவர் மாற்றி நிறைவாய் உங்களை நடத்த போகிறார். இழந்த பலனை விட அதிகமான பலனை நீங்கள் பெற்றுக்கொண்டு இந்த வனாந்தரத்தில் சந்தோஷத்தோடு நடக்க போகிறீர்கள். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? கைவிடாத இருக்கும் தகப்பன் உங்களோடு கூட துணை நிற்க போகிறார். ஹல்லேலூயா! யாருமே இல்லாத இந்த வழியில இறைவனே உங்களுக்கு துணையாய் காணப்பட போகிறார். இவைகள் தான் இனி வர நாட்கள்ல உங்களுக்கு நடக்க போகிறது. ஹல்லேலூயா! பாருங்க, மாறாவில தண்ணீர் கசப்பா இருந்தது கர்த்தருக்கு நல்லா தெரியும். ஆமென். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்னா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல தான் அவருடைய அற்புதம் இருக்கும். ஒரு சாதாரண ஒரு விதத்துல ஒரு அற்புதம் இருக்காது. ஒரு மனுஷன் தன்னுடைய பலத்தினால் செய்ய முடிகிற காரியமாய் தேவனுடைய அற்புதம் இருக்காது. அது அப்பாற்பட்ட விதத்துல தான் எப்பயுமே காணப்படும். இப்ப மாறாவில தண்ணீர் கசப்பா இருக்குதான், குடிக்க ஒப்பா இல்லதான், ஜனங்க முறுமுறுக்கிறாங்க தான், என்னத்த மோசே குடிப்போம் அப்படின்னு கேட்கிறாங்க தான். ஆனா பாருங்க, அவங்களுடைய புலம்பலுக்கு அவங்க எல்லைக்குள்ளேயே ஒரு சொல்யூஷன் இருந்தது. ஹல்லேலூயா! அவங்களுடைய புலம்பலுக்கு பக்கத்திலேயே ஒரு மரத்தை கர்த்தர் வைத்திருந்தார். ஆமென். அந்த மரத்தை வெட்டி கொண்டு வந்து அந்த தண்ணியில போட சொல் மோசே. அவ்வளவுதான். ஹல்லேலூயா! ஒரு சொல்யூஷன் எல்லாத்துக்கும் இருக்கு அன்பானவர்களே. எங்கன்னா ரொம்ப தூரத்துல இல்லை, நம்ம கண்ணு பார்க்கிற பக்கத்திலேயே கர்த்தர் எல்லாத்திலும் இருந்து நம்மளை விடுவிக்க, தாகத்தை தீர்க்க, கசப்ப மதுரமாய் மாற்ற ஒரு சொல்யூஷனை வைத்திருக்கிறார். இப்போ அவர் போறாரு, மரத்தை வெட்ட சொல்றாரு, தண்ணீர்ல போடுறாங்க, அதுல இருக்கிற நச்சுத்தன்மை நீங்குது, போயிட்டு அதே தண்ணீரை குடிக்கிறாங்க. அது அவ்வளவு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அந்த மூலிகை எல்லாம் அதில் இருந்த அசுத்த காரியத்தை எல்லாத்தையும் சுத்திகரிப்பு பண்ணி அந்த தண்ணி அவங்களுக்கு ரொம்ப ஒரு டேஸ்ட்ஃபுல் ஒரு தண்ணியா, இனிமையான ஒரு தண்ணியா, ஐயோ இன்னும் குடிக்கலான்னு நினைக்கிற அளவுக்கு சுத்தமான ஒரு நீராக தேவன் அதை மாற்றி போட்டார். ஹல்லேலூயா! பாருங்க, நம்முடைய வாழ்க்கை வனாந்தரத்திலே கசப்பு நிறைந்ததை போகும்போது சத்துரு காமிப்பான். பாத்தியா, ஆண்டவர் நம்பி வந்த உன் வாழ்க்கை இன்னைக்கு எவ்வளவு கசப்பா மாறி இருக்கு, பார், நல்லா பார் அப்படின்ட்டு காண்பிக்க வைப்பான். அந்த நேரத்துல எல்லாம் இந்த கசப்பை மதுரமாய் மாற்றுகிற அந்த நிலை என் எல்லைக்குள்ளவே இருக்குன்னு சொல்லி அவரை துதிக்கணும். ஹல்லேலூயா! உங்க நாவு தாகத்தால் வரணும் பொழுது நாம் பார்க்கிற இடத்திலேயே ஒரு துறவை கர்த்தர் எனக்காக வைப்பார் என்கிற விசுவாசம் உங்களுக்குள் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய கண்கள் திறக்கப்படும். என அன்பானவர்களே, பாருங்க, ராகேலுக்கு பிள்ளை இல்லை. அவளுக்கு அந்த பிள்ளை பெறாததை கண்டு அவங்க வாழ்க்கை என்னென்னமோ ஒரு நிலைக்குள்ள மோசமா போனது. அவங்க அழுதாங்க, அவங்க வேதனைப்பட்டாங்க, அவங்க புலம்பினாங்க, அவங்க சகோதரியின் மேல பொறாமையும் பட்டாங்க, அவங்க கணவர் கூட சண்டையும் போட்டாங்க. நான் சாகணும், என் வாழ்க்கை அவ்வளவு கசப்பா மாறிடுச்சு அப்படின்ட்டு சாவையும் விரும்பினாங்க. ஆமென். அப்படி ஒரு கசப்பான ஒரு வாழ்க்கை தான் இந்த ராகேலுடைய வாழ்க்கையாய் மாறியது. அப்போ தேவன் பாருங்க, இந்த ராகேலுக்கு ஆண்டவர் ஒரு நாள்
செவி கொடுக்கிறார். அதாவது இதுவரைக்கும் ராகேல் எத்தனை முறை புலம்பினாலோ தேவன் அதை கேட்கவே இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஒரு நாள் தேவன் இந்த ராகேலுக்கு செவி கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ அவர் செவி கொடுத்து அந்த காரியத்தை கேட்டு என் மகளுக்கு இதை நான் செய்யணும்னு தீர்மானிக்கிற அந்த செவி கொடுக்கிற நாளில் தான் சபை நாம் கடந்து வந்திருக்கிறோம். அப்போ நம்ம பண்ற ஒவ்வொரு ஜபங்களும் இனி தேவன் என்ன செய்ய போகிறார்னா, அவர் செவி கொடுக்க போகிறார். உங்களுடைய ஜபங்களுக்கு செவி சாய்க்க போகிறார். அல்லேலூயா. அப்போ தேவன் ராகேலை நினைத்தருளினார். அப்போ தேவன் அந்த கர்ப்பத்தை, அந்த ஆசீர்வாதத்தை ராகேல் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் கிரியை செய்து அவங்க கசப்பான ஒரு வாழ்க்கையை மதுரமாய் மாற்றுவதற்கு தேவன் கிரியை செய்தார். அல்லேலூயா. அப்போ உங்கள் வாழ்க்கையை கூட கர்த்தர் மதுரமாய் மாற்றுவதற்கு வருகிற நாட்கள்ல கிரியை செய்வார். எதெல்லாம் இந்த வனாந்தரத்தில் உங்களுக்கு கசப்பை ஏற்படுத்துதோ அதையெல்லாம் கர்த்தர் மதுரமா மாற்றி கொடுப்பார். அல்லேலூயா. பாருங்க, ராகேல் ஒரு அழகான வார்த்தையை சொல்றாங்க, தேவன் என்னை நினைத்தருளினார். அல்லேலூயா. பாருங்க, தேவன் என்னுடைய நிந்தையை நீக்கிவிட்டார். அல்லேலூயா. அதே புருஷன்தான், அதே குடும்ப உறவு தான், அதே கசப்பான வாழ்க்கை தான். ஆனால் தேவன் செவி கொடுக்கும் பொழுது, நினைத்தருளும் பொழுது, நிந்தையை நீக்கின பின்பாக அவள் கசப்பான வாழ்க்கை முற்றிலும் மதுரமாய் மாறியது. அல்லேலூயா. இன்றைக்கும் தேவன் உங்களுடைய விரக்தியை நீக்க விரும்புகிறார். உங்க கசப்பை மதுரமா மாற்ற விரும்புகிறார். உங்களுடைய நிந்தையை நீக்க விரும்புகிறார். உங்கள் தாகத்தை தீர்க்க போகிறாருங்க. உங்க கசப்பை மதுரமா மாற்ற போறாருங்க. உங்களுடைய நிந்தையை சீக்கிரம் தேவன் நீக்கி போட போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? பக்கத்துல திரும்பி சொல்லுங்க, ஆண்டவர் உங்கள் கசப்பான வாழ்க்கையை சீக்கிரம் இந்த வனாந்தரத்திலே மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. வனாந்தரம் ஒரு பாழும் கிணறு போல மற்றவர்களுக்கு தெரியலாம். ஆனால் தேவன் நம்மை இறங்கி நடத்துகிற ஒரு அற்புதமான ஒரு இடமாக அது காணப்படுகிறது. அல்லேலூயா. வனாந்தரத்தில் நடந்த எந்த பரிசுத்தவான்களாவது அந்த வனாந்தரத்திலே ஆண்டவரால் கைவிடப்பட்டு அலைந்து திரிந்து செத்தார்கள் என்று சரித்திரம் இருக்கிறதா நீங்க போய் பாருங்க. நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தினாலே அந்த வனாந்தரத்திலே நம்முடைய தாகத்தை தேவன் தீர்க்க போகிறார். நம்மளை வைத்திருக்கிற, நம்ம நடந்து போய் கொண்டிருக்கிற அதே பாதையிலே எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வை இயேசு உண்டு பண்ணுவார். அது மதுரமாய் மாறும். உங்கள் வாழ்க்கையினுடைய கசப்பான நிலை மாறும். ஆண்டவர் உங்களுக்கு செவி கொடுக்கலையேன்னு ஏங்குறீங்களே, அவர் உங்களுக்கு செவி கொடுத்தார் என்பதை நீங்க பார்க்க போறீங்க. உங்க ஜெபங்கள் கேட்கப்பட போகுது. உங்களுடைய நிந்தை அவைகள் மாறப்போகிறது. என் தேவன் உங்களுக்கு செவி கொடுத்து நிந்தையை நீக்கி உங்களை நினைத்தருள போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? வாசிக்க கேட்கலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யாத்ராகமம் 17:6. அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன். நீ அந்த கன்மலையை அடி. அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தார். பாருங்க, நீங்கள் வேதாகமத்தை கீழே வைத்துக் கொள்ளுங்க. இஸ்ரவேல் புத்திரர்கள் சீன் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு ரெவிதீம் என்கிற ஒரு பள்ளத்தாக்கிலே கடந்து வராங்க. இந்த சீன் வனாந்தரத்திலிருந்து ரெவிதீம் பள்ளத்தாக்கிலே அவர்கள் கடந்து வரும் பொழுது அவர்களுடைய டிராவல் நிமித்தம், பயணத்தின் நிமித்தம் அவர்களுக்குள்ளே
ஒரு பெரும் தாகம் ஏற்படுகிறது. அன்பானவர்களே பாருங்க, அந்த ஜனங்களுக்கு குடிக்க அந்த இடத்துல தண்ணீர் இல்லை. 30 லட்சம் ஜனங்களுக்கு தாகம் எடுக்கும் என்பது தேவனுக்கு தெரியும். ரெவிதீம் என்கிற பள்ளத்தாக்கிலே கர்த்தர் அவர்களை பயணம் செய்ய வேண்டும் என்று தேவன் திட்டமிடும் பொழுதே அந்த 30 லட்சம் பேருக்கு ரெவிதீம் பள்ளத்தாக்கில் தண்ணீர் கிடையாது என்பது கர்த்தருக்கு நல்ல தெரியும். தேவனுக்கு தெரியும். ரெவிதீம் பள்ளத்தாக்கில் வந்தா ஜனங்களுக்கு 30 லட்சம் பேருக்கு குடிக்க தண்ணி கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வனாந்தரம், அப்படிப்பட்ட ஒரு பாலைவனம், அப்படிப்பட்ட உதவிகள் எங்கிருந்தும் வராத ஒரு நிலை. ஆனால் தேவன் ஒரு பெரும் விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் ஜனங்கள் காணாத பொழுது தேவன் அவனுடைய உள்ளத்தில் இருக்கிற விசுவாசத்தை அளந்து பார்க்கும் தகப்பனாய் காணப்படுகிறார். அல்லேலூயா. நீங்க இந்த சூழல்ல வருவீங்கன்னு கர்த்தருக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு இவ்வளவு தேவைகளுக்குள் நீங்க சிக்குவீங்கன்னு தேவனுக்கு நல்லாவே தெரியும். இவ்வளவு பெரிய குழப்பத்தில் உங்க குடும்பம் காணப்படும்னு கர்த்தருக்கு முன்னாடியே தெரியும். அல்லேலூயா. தெரிஞ்ச முன்ன ரெவிதீம் என்கிற பள்ளத்தாக்கில் இப்போ நீங்க நடக்கிற பாதையில உங்களை கூட்டிட்டு கொண்டு வந்து விடுறாருன்னா அங்கே நீ தப்பிக்கிறதுக்கு எந்த சூழலும் வழியும், உன்னுடைய தேவை சந்திக்கப்படவும் உன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றும் கை கூட ஒண்ணுமே இந்த ரெவிதீம் பள்ளத்தாக்கில் இல்லை என்பது தேவனுக்கு நல்லா தெரிந்துதான் உங்களை நடத்துகிறார். அல்லேலூயா. அப்போ ஜனங்கள் மோசே கிட்ட, ஐயா கிட்ட வாதாடுறாங்க, முறுமுறுக்கிறாங்க. பாருங்க, எங்களுக்கு தண்ணீர் வேண்டும், அவ்வளவுதான் மோசே. உங்ககிட்ட சண்டை போட்டோ உன் ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுத்தோ இதெல்லாம் எங்களுக்கு யூஸ் இல்லை. 30 லட்சம் பேருக்கு தண்ணி வேணும் குடிக்க, எங்களுக்கு இப்ப தண்ணியை கொடு. அல்லேலூயா. இப்போ வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு புரியவில்லை, தேவன் எதையும் செய்ய எங்கேயும் வல்லமை உள்ளவர் என்பது புரியாது. அது புரியாத ஜனம்தான் முறுமுறுக்கும். அது புரியாத ஜனம்தான் கர்த்தரை துக்கப்படுத்தும். கர்த்தர் வழி நடத்துதலை புரியாத ஆத்துமா தான் என்னைய கர்த்தர் இங்க கொண்டு வந்து சாவடிக்க என்னை வந்து கொண்டு வந்திருக்கிறார் பார் அப்படின்னு சொல்லும். 30 லட்சம் பேர் கேட்டாங்கல்ல, மோசேயை ஏன் அங்க கேட்கல? யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த ஜனங்கள் அழுதார்கள், புலம்பினார்கள். அவங்க சொன்னாங்க, எங்களுக்கும் எங்க பிள்ளைகளுக்கும் நாங்க எங்க வீட்டுல கூடாரத்துல வச்சிருக்கிற ஆடு மாடுகள் எல்லாத்துக்கும் இப்ப தண்ணி வேணும், தண்ணியே கொடு. அல்லேலூயா. சொல்றாங்க, எங்களை இப்படி கொன்னு போட்டு இந்த தண்ணீர் தாகத்தினால் நாங்க நாவு வறண்டு செத்து போகிறதுக்கா எங்களை எகிப்திலிருந்து இந்த பள்ளத்தாக்கிக்கு நீங்க கொண்டு வந்தீங்களே அப்படின்னு சொல்லி இந்த ரெவிதீம் என்கிற பள்ளத்தாக்கிலே வந்த பொழுது அவர்களுக்கு முறுமுறுப்பும் கோபமும் அவிவிசுவாசமும் இருளின் காரியமும் 30 லட்சம் ஜனங்களையும் சூழ்ந்தது. பாருங்க, அவங்க புலம்பி அழ ஆரம்பித்து விட்டார்கள். ஐயோ, இந்த மோசேயை நம்பி நம்ம வந்துட்டோமே, கடவுள் நம்மளை காப்பாத்துவார்னு சொல்லி நம்ம வந்துட்டோமே, திரும்ப எகிப்துக்கே போயிடலாமா? திரும்பவும் விட்ட காரியத்துக்கே போய் நம்ம பின்தொடர்ந்துடலாமா? அவனுக்கு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுடலாமா? என்னென்னமோ யோசிக்கிறாங்க. நான் சொல்றேன், அவங்களுக்கு தேவையான சொல்யூஷன் பக்கத்திலேயே இருந்தது. ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன தெரியுமா சொன்னாரு? அவங்க அழுத பார்த்தாரு, அவங்க புலம்புறத பார்த்தாரு, அவங்க முறுமுறுக்கிறத பார்த்தாரு. நான் சொல்றேன், ஆண்டவர் நம்மளை இந்த பாதையில நடத்துறார் அப்படின்னா நாம அமைதியா அவர் நம்மளை நடத்துறதுக்கு விட்டுறணும். அந்த இடத்துல அமைதியா நம்மளை நடத்துவதற்கு அவரை விட்டுறணும். அதுல என்ன தேவையோ அதுல தருவார், அதுக்கு என்ன காரியமோ அதுல நடத்துவார், அதில் எப்படி கடக்கணும்னு திட்டமிட்டாரோ பண்ணுவார். நம்ம போட்டு நம்ம மூளையை யோசிச்சு நம்ம அப்படி அடுத்தவங்களை பார்க்கும் பொழுதுதான் ஐயோ நமக்கு இதெல்லாம் நடக்கலையே அப்படின்ட்டு நம்ம மாட்டிப்போம்.
சிக்கிப்போம். பிசாசாவைகளை காண்பிப்பான். நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் சொன்னாரு, மோசே உன் கோலை எடுத்துக்கொண்டு நீ என்ன பண்ணு தெரியுமா, உன் கையிலே பிடித்து கொண்டு இந்த ஜனங்களுக்கு முன்னாடி நீ நடந்து போ அப்படின்னார். அவர் கோல் எடுத்தார். ஜனங்க புலம்பி அழுது, நெஞ்சில் அடிச்சுட்டு அழுது, இந்த கடவுளை நம்பி வந்துட்டனே, இந்த மனுஷன் நம்ம வார்த்தையை நம்பி வந்தனே. அப்படியே பாரமுள்ள ஒரு இருதயத்தோடு அந்த தெய்வ மனுஷன் அந்த கோலை எடுத்துட்டு ஜனங்களுக்கு முன்னாடி நடந்து போறாரு. அப்ப கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்றாரு, நீ முன்னாடி எங்க தெரியுமா, அந்த ஓரேப் இருக்கு பார், அதுக்கு முன்னாடி அந்த கண்மலையில உனக்கு முன்னாடி நான் போய் நிற்பேன் மோசே என்று தேவன் சொன்னார். அந்த ரெவிதீம் பள்ளத்தாக்கின் அருகே ஒரு ஓரேப் என்கிற உயரமான, அந்த பாருங்க, ஓரேப் என்கிற இடத்துல ஒரு உயரமான ஒரு கண்மலை இருந்தது. கர்த்தர் சொன்னார், மோசே உனக்கு முன்னாடி, நீ கண்மலையில ஏறத்துக்கு முன்னாடி நான் அங்கே நிற்பேன் என்று கர்த்தர் சொன்னார். பாருங்க, நீ அந்த தடியை வைத்து அந்த கண்மலையை போட்டு அடி என்று சொல்லும் பொழுது ஜனங்கள் குடிப்பதற்கு தண்ணீர் அந்த கண்மலையிலிருந்து வரும்பா, அந்த 30 லட்சம் ஜனத்தையும் குடிச்சுக்கும்படி நீ சொல் என்று கர்த்தர் சொல்லிட்டு ஒரு மாதிரி வருத்தத்தோடு கூட காணப்பட்டார். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், ரெவிதீம் பள்ளத்தாக்குல தண்ணி இல்லை ஆண்டவரே, என்ன சொல்யூஷன் கேட்டிருந்தா ஆண்டவர், ஐயோ என்னுடைய வழி நடத்துதல் என் பிள்ளை மறக்காம என்னையே நம்பி கேட்குதேன்னு சொல்லி, மோசே நீ கோலை எடுத்துட்டு கண்மலையின் மேல நில்லு, நீ அதை அடி, தண்ணி வரும், குடிக்க சொல் என்று சொல்லி சந்தோஷத்தோடு அவங்க பக்கத்திலேயே ஒரு சொல்யூஷனை வச்சிருந்தார். ஆனா நம்ம ஆளுங்க பண்ற கூத்துனால ஆண்டவரே துக்கப்பட்டு இந்த தண்ணீரை குடிச்சிக்க சொல்லிட்டு அவர் மனவேதனையோடு காணப்பட்டார். எனக்கு அன்பானவர்களே, இதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலை. ஹல்லேலூயா. துறவா இருக்கட்டும், மரமா இருக்கட்டும், கண்மலையா இருக்கட்டும், நம்ம பக்கத்திலேயே தான் இருக்குது. நம்ம பிரச்சனையிலிருந்து வெளிவர, நம்முடைய தாகத்தை தீர்க்க, நம்முடைய தேவையை சந்திக்க, நம்முடைய வாஞ்சைகளை நிறைவேற்ற, நம்முடைய ஏக்கங்களை பூர்த்தி செய்ய தேவனுடைய பிரசன்னம் நமக்கு பக்கத்திலேயே என்ன வச்சிருக்குதுன்னா, நமக்கு வாய்க்க பண்ணும்படி பக்கத்திலேயே பல காரியங்கள் உள்ளது. பக்கத்துல திரும்பி புலம்பாதீங்க, முறுமுறுக்காதீங்க. சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நீங்கள் தேவனை துக்கப்படுத்துகிற வார்த்தைகளை சபை பேசக்கூடாது. ஆமென். நம்மளை தேவன் கைவிடுறதுக்காக கர்த்தர் நம்மளை நடத்தி கொண்டு இல்லை, அதுக்காக நம்மளை அபிஷேகம் பண்ணல, அதுக்காக நம்மளை தெரிந்து கொள்ளலை, அதுக்காக நம்மளை ஆற்றி தேற்றவில்லை என்பதை புரிந்து கொள்ளணும். காரியம் கை கூடலையா, வாய்க்கலையா, அலைகிறீங்களா, திரிகிறீங்களா, நன்மைகள் நடக்கலையா, எஸ், ஏதோ ஒரு சர்டன் ரீசனுக்காக தேவன் செய்கிறார். அவர் என் கூட இருப்பார். அவருக்கு தெரியும் எதை எப்போ செய்ய வேண்டும் என்பது என் மேய்ப்பனுக்கு தெரியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வனாந்தரத்திலே தாகத்தை தீர்க்க தேவன் இன்றையிலிருந்து உங்களுக்கு கிரியை செய்வார். இனி நீங்கள் தாகமாகவே காணப்பட மாட்டீங்க. இனி நீங்கள் கசப்பாகவே உங்கள் ஞாபகம் இருக்காது. இனி அந்த பிரச்சனையில சிக்கிட்டே இருக்க மாட்டீங்க. கர்த்தர் விடுவிப்பார், மதுரமாய் மாற்றுவார், சொல்யூஷன் கொடுப்பார். ஒருவனும் குடிக்காத கண்மலையை அடித்து உடைத்த தண்ணீரை வர வைத்து உங்களுக்கு தருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. மற்றவர்கள் அந்த ரெவிதீம் பள்ளத்தாக்கில் வந்தபோது அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது சாதாரண தண்ணீரை தேடி இருப்பார்கள். ஆனால் என்னுடைய 30 லட்சம் என்னுடைய இஸ்ரவேல் புத்திரர்கள் ரெவிதீம் பள்ளத்தாக்கில் வரும் பொழுது அவங்களுக்காக நான் ஸ்பெஷலாக கண்மலையை உடைத்து சுத்தமான தண்ணீரை கொடுத்து நடத்துவேன் என்று தேவன் திட்டமிட்டது போல
உங்களுக்கும் அந்த உயரமான ஆசீர்வாதங்கள், கண்மலையில் இருந்து வருகிற சுத்தமான ஆசீர்வாதங்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி இறைவன் கிருபை செய்ய போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் தலைக்கு மேலே கரம் தட்டி ஹல்லேலூயா. உங்கள் புலம்பல் இதே வனாந்தரத்திலே ஆனந்த களிப்பாய் மாறும். உங்கள் கண்ணீர் இதே வனாந்தரத்திலேயே ஆனந்த கண்ணீராய் மாறப்போகிறது. பாருங்க, ஒரு பிறந்த ஒரு குழந்தை அழுது அப்படின்னு வைங்களேன், பக்கத்தில் சொல்லுவாங்க ஏ குழந்தை அழுது, கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற சொல்றாங்க ஏ குழந்தை அழுது அப்படின்னு. ஆனா குழந்தை அழுகிறது எல்லா அழுகையும் ஒரே மாதிரி தான் தெரியும். ஆனா ஒரு தாய்க்கு தான் தெரியும் அந்த குழந்தை பசினால அழுகுதா, இல்ல வலியினால அழுகுதா, இல்ல எதுக்கோ பயந்து அழுகுதா. அல்லேலூயா. ஒரே கண்ணீர் தான், ஒரே அழுகதான். அது பார்க்க ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமா இருக்கும். ஆனா அந்த தாய்க்கு தான் தெரியும் அது வலியில் அழுதா, பசியில் அழுதா, பயத்தில் அழுகுதான்னு. அதை போல இந்த வனாந்தரத்தில் உங்கள் ஏக்கம் அவருக்கு நல்லா தெரியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? நான் சொல்றேன், தேவன் உங்கள் தாகத்தை அதிசய விதத்தில் தீர்க்க போகிறார். உங்களுக்காக மதுரங்கமான ஆசீர்வாதங்களும், உங்களுக்காக கண்மலையின் ஆசீர்வாதங்களும், உங்களுக்காக துறவின் ஆசீர்வாதங்களும் தனிப்பட்ட விதத்தில் யார் யாருக்கு தேவையோ அவை தேவன் கட்டளையிடுவார். அவை துறவோ கண்மலையோ மரமோ எவைகளாய் இருந்தாலும் உண்டாக்கின கர்த்தர் அவர் என் தாகத்தை தீர்க்க போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்குது? விசுவாசம் இல்லாமல் அற்புதம் நடக்காது. பாருங்க, அன்றைக்கு எலியேசருடைய தாகத்தையும் அன்றைக்கு எலியேசருடைய ஒட்டகங்களையும் ரெபெக்காள் தீர்த்தது போல, அன்றைக்கு சூரை செடியின் கீழே படுத்து நித்திரை செய்த எலியாவை தேவதூதன் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் கொடுத்து எலியாவினுடைய தாகத்தை தீர்த்தது போல, அன்றைக்கு ஒபதியா என்கிற ஒரு தேவ மனுஷன் தலைவன், அவன் ஏசேபேலுக்கு பயந்து 100 தீர்க்கதரிசிகளை 50 பேராக குகையில் வைத்து தண்ணீரை கொடுத்து பராமரித்து தாகத்தை தீர்த்தது போல தேவன் உங்களுடைய தாகத்தையும் தீர்க்க போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்கள் ஜெபங்கள் அற்புதமாய் கேட்கப்பட போகிறது. உங்கள் ஜெபத்திற்கு அற்புதமான முடிவுகளையும் இந்த வனாந்தரத்திலே நான் பார்க்க போகிறேன், நீங்கள் பார்க்க போகிறீர்கள். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் காரியங்கள் ஜெயமாய் மாறும். ஹல்லேலூயா. பாருங்க, சத்துரு எதை கண்டு பயப்படுவான் தெரியுமா? நம்மளுடைய வர்ஷிப்பை பார்த்து சாத்தான் பயப்படவே மாட்டான். நாம கர்த்தரை உயர்த்துகிறதை பார்த்து அவன் பயப்படவே மாட்டான். நம்ம வேதத்தை வாசிக்கிறத பார்த்து சத்துரு பயப்படவே மாட்டான். நம்ம சுவிசேஷம் சொல்லுகிறதுனாலே சத்துரு பயப்படவே மாட்டான். நம்ம விசுவாசத்தோடு மற்றவர்களிடத்தில் பேசும் பொழுது அதை பார்த்து இது இப்படி விசுவாசிக்குதே, சத்துரு பயப்படவே மாட்டான். நம்மளுடைய திறமையான பேச்சை வைத்து சத்துரு பயப்படவே மாட்டான். அப்போ அவன் எதை கண்டு பயப்படுவான் அப்படின்னா, ஒன்னே ஒன்று, முழங்காலில் நின்று ஜெபிக்கிற ஜெபம். யார் முழங்காலில் நின்று ஜெபிக்கிறார்களோ அவங்க ஒருத்தரை கண்டுதான் சாத்தான் பயப்படுவான். அவங்க என்ன ஊழியம் செய்யட்டும், அவங்க என்ன தீர்க்க தரிசனம் சொல்லட்டும், அவங்களுக்குள்ள என்ன சுகமளிக்கிற வல்லமை இருக்கட்டும், அவங்களுக்குள்ள இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் இருக்கட்டும், அவங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கட்டும், அவங்க நல்லா துதிக்கட்டும், சாத்தான் பயப்படவே மாட்டான்.
உன்னை ஒரு அப்பளத்தை எப்படி பார்ப்போமோ அப்படிதான் பார்ப்பான். நீ தேவ மனுஷன் மனுஷியா இருந்தாலும் இவன் எப்போ பயப்படுவான் தெரியுமா? தேவ சமூகத்தில் உக்காந்து ஜெபிக்கிறவங்கள் மேல இருக்கிற அக்கினி, அந்த அலை அவன் எல்லைக்குள் வந்துருச்சுன்னா அவன் கருகி போயிடுவான். அன்பானவர்களே, அதற்காக மட்டும் தான் பயப்படுவான். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? அல்லேலூயா. இந்த ஆண்டாவது தயவு செய்து ஜபத்திற்கு, தனிப்பட்ட உன்னுடைய சொந்த வீட்டில் நீங்கள் பண்ணுகிற ஜபத்திற்கு முக்கியத்துவத்தை அதிகமாய் கொடுங்க. தனிப்பட்ட ஜபம் ரொம்ப அவசியம். கர்த்தர் இந்த ஜபம் இல்லாமல், நான் சொல்றேன், நீங்க இங்க சபைக்கு வரலாம், இங்க வந்துட்டு இந்த 1.5 மணி நேரம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலாம், எல்லாம் அடிஷ்னல், எக்ஸ்ட்ரா, அவ்வளவுதான். தனிப்பட்ட ஜபம் இல்லாமல் நீ எதை பண்ணாலும் அந்த எந்த கர்த்தருடைய ஆசீர்வாதமும் உன் வீட்டுக்கு வரவே வராது. உன் வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதம் பலிக்காது, நடக்காது. அது வெறுமையாக தான் காணப்படும். தனிப்பட்ட ஜபத்தை கண்டு மட்டும்தான் சாத்தான் பயப்படுவான். எனக்கு அன்பானவர்களே, அல்லேலூயா. உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, ஆண்டவர் சமூகத்தில் நீங்களும் அவரும் உட்கார்ந்து நல்ல மனசார மனப்பூர்வமா உங்க குறைய சொல்லி ஜெபம் பண்ணி ஒரு திருப்தியாகி எத்தனை மாதம், வருஷம், நாட்கள் ஆகிறது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஜெபம் இல்லை என்றால் இந்த வனாந்தரத்தில் உனக்கு அற்புதம் நடக்காது. உங்க தாகம் தீர்க்கப்படாது. இதுதான் சத்துருவுக்கு தேவை. தேவனே உனக்கு சத்ருவா மாறுறதுக்கு என்ன பண்ணணும்? அதான் சாத்தான் திட்டம். அதாவது தேவனே உன் வாழ்க்கையில சத்ரு தடை கொண்டு வரதில்லை, அவரே உன் வாழ்க்கையில தடையை உண்டு பண்றதுக்கு என்ன பிளான் பண்ணலாம்? சாத்தானுடைய திட்டம். சத்ரு திட்டமிடுவான். நீங்க நல்லா வேலைக்கு போவீங்க, நைட்டு வருவீங்க, 5 நிமிஷம் நன்றி சொல்லிட்டு படுப்பீங்க, ஒரு வாரம் முடியும், சர்ச்சுக்கு வருவீங்க, வார்த்தை கேட்பீங்க, போவீங்க, சாப்பிடுவீங்க, போய் படுப்பீங்க. எந்த மாற்றமும், எந்த துறவும், கண்மலையும், மரமும் கர்த்தரால் கொடுக்க முடியாது. இதனால தான் உன் வாழ்க்கையில் தெய்வன் அதிகமாய் கிரியை செய்ய முடியாதபடிக்கு உன்னுடைய சொந்த மாம்சமே உனக்கு சத்துருவாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. நீ எப்பேற்பட்ட பிரசங்கியாயிரு, சுவிசேஷகனாயிரு, எப்பேற்பட்ட தீர்க்கதரிசியாயிரு, எப்பேற்பட்ட மனுஷனா காணப்படு, ஜபம் இல்லைன்னா உன்னை அப்பளம் மாறி சத்ரு சாதாரணமாய் பார்க்க ஆரம்பிப்பான். அல்லேலூயா. எனவே உங்களுக்காக வனாந்தரத்திலேயே தாகத்தை தீர்க்க கர்த்தர் திட்டமிட்டிருக்கிறாருங்க. தயவு செய்து இந்த 5 நிமிடம், 10 நிமிடம், இந்த ஒன்றுக்கும் உதவாத குப்பை ஜெபங்களை அந்த சத்ரு மூஞ்சில தூக்கி எறிந்துட்டு தேவ சமூகத்தில் உக்காந்து, ஆண்டவரே என் குறைவை உங்ககிட்ட நான் சொல்றேன், ஆண்டவரே என் மன அழுத்தத்தை உங்ககிட்ட நான் சொல்றேன், என் மன பாரத்தை கண்ணீர் நிற்கிற வரைக்கும் அழுது நான் சொல்றேன், ஆண்டவரே நீங்க கேளுங்கன்னு சொல்லி ஜபத்தோடவே காணப்படுங்க. உங்க எல்லைக்குள் துறவை மூடி இருக்கிற சத்ரு பயந்து வெளியே ஓடுவான். ஆமென். அந்த கண்மலையை பார்க்க கூடாதபடி உங்களை மறைத்து வைத்திருக்கிற ஆவிகள் அது அசைந்து கருகி வெளியே அது அக்கினினால் ஓடி போகும். அந்த மரத்தை பார்த்து ஒரு சொல்யூஷனை பெற்றுக்கொள்ள கூடாதுன்னு அவைகளை மறைத்து வைத்திருக்கிற அந்தகாரத்தின் கிரியைகள் ஜபத்தினால், அது அக்கினினால் வெளியே ஓடி போயிடும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஜபம், தனிப்பட்ட ஜபம், இந்த குடும்ப ஜபம் வேற, உபவாச ஜபம் வேற, இதெல்லாம் இல்லை. தனிப்பட்ட இண்டிவிஜுவல் பிரேயர் இல்லை என்றால் நான் சொல்றேன், நீங்க சபைக்கு வர்றதே வேஸ்ட். கர்த்தர் கொடுக்கிறது நிறைவேறவே ஏறாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அரை மணி நேரம் பண்ணாலும் ஆத்மார்த்தமா பண்ணுங்க,
மன உண்மையா பண்ணுங்க. அல்லேலூயா. ஒரு பீஸா நம்ம ஆர்டர் பண்றோம்னா பண்ண 5 நிமிஷத்துல அவன் கொண்டு வந்து கொடுப்பானா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஒரு டாமினோஸ் போறோம், ஒரு பீஸா ஹட் போறோம், ஒரு பர்கர் வாங்குறோம், கொடுத்த உடனே இந்தாங்க அப்படின்னு கொடுத்துட்றானா? இல்லை இல்லை இல்லை. அவன் நம்மளை உட்கார வைப்பான். அந்த இடத்துல அடுத்த மெனு இது வர்றதுக்குள்ள மற்றதை பார்க்கணும்னு ஒரு மெனு கார்டை கொடுத்து பார்க்க வைப்பான். அல்லேலூயா. அங்கே வித்தியாசமான டெக்கரேஷன் பண்ணி நம்ம போய் அங்கே ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு சொல்லி இன்னும் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுவதற்கு அவன் திட்டமிடுவான். அங்கே போனீங்கன்னா சுற்றி பார்த்தா நேரத்தை பார்த்தா இவங்க சீக்கிரம் ஓடிடுவாங்கன்னு கிளாக்கையே வைக்க மாட்டாங்க. இப்படி பல காரியங்கள். அவன் அங்கேயே 1 மணி நேரம், ஒரு குடும்பம் வந்தால் 1 மணி நேரம் உக்காரணும். உக்காந்துட்டு அது எல்லாத்தையும் அவங்க ஆர்டர் பண்ணி பொறுமையாக சாப்பிட்டுட்டு போனோம்னு உலக மனுஷன் நினைப்பான் என்றார். நம்மளுடைய டீ மாதிரி இருக்கிற ஜெபம், அதை தூக்கி எறிங்க. அந்த டீ தான் 1 நிமிஷம் 2 நிமிஷத்தில் போட முடியும். அது வேலைக்கு ஆகாது. நான் சொல்கிறேன், கர்த்தர் சொல்கிறதுக்கு நீங்கள் செவி சாய்த்தீங்கன்னா அந்த துறவை கர்த்தர் காண்பிக்க போகிறார். அந்த மரத்தை காண்பிக்க போகிறார். அந்த கண்மலையில் இருந்து வரப்போகிற தண்ணீரின் வழியை காண்பிக்க போகிறார். மொத்த பிரச்சனையும் கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வந்து என்னைய இந்த வனாந்தரத்திலே இப்படி அதிசயமா நடத்தட்டும் நீ சொல்ற அளவுக்கு இந்த வனாந்தரத்திலே உன்னை அழகா நடத்த போறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவன் அவைகளை செய்ய போறார். எனக்கு அன்பானவர்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இந்த சகேயுவுக்கு ஒரு தாகம் இருந்துச்சு. என்ன தாகம் தெரியுமா? இந்த இயேசு எப்படிப்பட்டவர்னு நான் போய் பார்க்கணும். அவ்வளோதான். இயேசுவை பற்றி எல்லாரும் சொல்றாங்க, ஐயோ இவர் அற்புதம் செய்யற, அதிசயம் செய்யற, பிசாசு ஓடுது, எப்படிப்பட்டவர்னு பார்த்தா போதும். அவ்வளோதான் தாகம். காட்டத்தி மரத்தில் ஏறும் பொழுது எல்லாரும் என்ன பார்த்தாங்கன்னா, சகேயு மாதிரி ஒரு பொல்லாத, ஒரு ஒஸ்ட் கவர்மெண்ட்ல வேலை செய்யறவன் இவனை மாதிரி யாரும் இல்லைன்னு தான் பார்த்தாங்க. உண்மைதான், அவனுடைய செயல் துன்மார்க்கமா இருந்துச்சு தான். ஆனா அவன் காட்டத்தி மரத்துல ஏறும் பொழுது இயேசுவை பார்க்கணும். அவர் எப்படி இருப்பார், அவர் நடை எப்படி இருக்கும், அவருடைய பேச்சு எப்படி இருக்கும், அவர் எப்படி கை காட்டி சைகை காட்டி பேசுவார், அவர் கண் விழி எல்லாத்தையும் நான் பார்க்கணும்னு ஏற 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 என்ன தெரியுமா? சகேயுனுடைய எல்லைக்குள் இருந்த கார் இருள் அந்த காட்டத்தி மரத்தில் ஏற 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 அவைகள் விலகி வெளியேறினது. எனக்கு அன்பானவர்களே, அதுதான் ஜெபத்தின் அடையாளம். ஹல்லேலூயா. அந்த காட்டத்தி மரத்தில் ஏறார்ல, அது இன்னும் நான் தேவனை பார்க்க போகிறேன் என்கிற அந்த ஜெபத்தின் ஐக்கியத்தை வேதம் நமக்கு மறைமுகமாய் சொல்லுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த பர்திமேயு என்கிற குருடருக்கு ஒரே ஒரு தாகம் என்ன தெரியுமா? இயேசுவை பார்க்கணும், இயேசு கிட்ட ஒரு விடுதலையை வாங்கணும், இயேசு என்ன கூப்பிடணும். இதுதான் ஒரு தாகம். அப்போ எல்லாரும் அமைதியாயிடுறா அப்படின்றாங்க. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், அமைதியா இருடா, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு முன்னாடி கூப்பிட்ட வித அதிகமா கூப்பிடுறான். இப்ப இயேசுவை பார்த்து வாப்பா அப்படின்னா, இந்த தாகத்துக்காக தான் இந்த பர்திமேயு என்கிற குருடன் காத்து கொண்டு இருந்தான். இயேசு சொன்னார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, போகலாம் அப்படின்னும் போது அவன் கண்கள், அவன் குருடன் அப்படியாய் பார்வை வந்தது. அன்பானவர்களே, அவனுடைய தாகம் தீர்ந்தது. அல்லேலூயா. அவன் போகலாம்னு போது அன்னிலிருந்து இயேசுவுக்கு பின்னாடி வந்து அவன் ஒரு சீஷனாய் மாறி அவன் மாறி போனான். அப்படி சகேயுவினுடைய தாகத்தை தீர்க்க தேவன் வல்லமையுடையவர் என்றாள். பர்திமேயுனுடைய தாகத்தை தீர்க்க தேவன் வல்லமையுடையவர் என்றாள். இன்றைக்கு உங்கள் தாகத்தையும் என் தேவன் தீர்க்க வல்லமையுடையவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் ஒரு 5 நிமிடத்தில் முடிக்க விரும்புகிறேன், நேரம் இல்லாதபடியினால். பாருங்க, இயேசு சீகார் என்கிற ஒரு ஊருக்கு வந்தார். அந்த சீகார்ல யார் இருந்தார்கள் என்றால்
கீழ் ஜாதி மேல் ஜாதின்னு இன்னைக்கு நம்ம பேசுறோம். இதே மாதிரி இயேசு வாழும் பொழுது இந்த சீகார் என்கிற பகுதிகளிலே இந்த இப்படிப்பட்ட மக்கள், கீழ் ஜாதி என்று அன்றைக்கு சொல்லப்பட்ட மக்கள் இந்த சீகார் என்கிற ஊரிலே வாழ்ந்தார்கள். அன்பானவர்களே, அங்கே யாக்கோபு ஐயா தன்னுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் கொடுப்பதற்கு யூஸ் பண்ணப்பட்ட ஒரு கிணறு ஒன்று இருந்தது. அந்த கிணற்றின் அருகே இயேசு வந்து உட்காரும் பொழுது சீஷர்கள் எல்லாம் சாப்பாடு போஜனத்தை ரெடி பண்றதுக்காக கிராமத்துக்குள்ள போகும் பொழுது இவர் அங்கே தனிமையாய் காணப்பட்ட பொழுது ஒரு சமாரிய ஸ்திரீ அவர்கள் குடத்தை கொண்டு வந்து தண்ணீர் மொள்ளும்படி வந்தார்கள். படுக சமாரிய ஸ்திரீ, அதாவது இவர்களும் யூதர்களும் பேசவே மாட்டாங்க. ஏன்னா இவங்க கிட்டலாம் நாங்க பேச முடியுமா, இவங்க ஒரு கீழ் ஜாதியாச்சே அப்படின்னு பார்க்கிற நாட்கள். அந்த மக்கள் கூட யாரும் பேச்சுவார்த்தை தொடர்பு, அவங்க கொடுக்கிற தண்ணி, அவங்க கொடுக்கிற சாப்பாடு எதையுமே வாங்காத ஒரு மக்களாய், ஒதுக்கப்பட்டவர்களாய் அவர்கள் அப்படி மலைக்கு கீழே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் தேவன் பாருங்க, எல்லா சீஷர்களையும் சாப்பாடு ரெடி பண்ணி கிராமத்துக்கு போக அனுப்பிட்டு தனிமையாக இந்த சமாரிய ஸ்திரியோடு கூட பேச விரும்பினார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதுவும் ஜபத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. அந்த யூதர்கள் சமாரியர்களோடு கூட பேச மாட்டார்கள். எனக்கு அன்பானவர்களே, உடனே இந்த ஸ்திரீக்கு ஒரு பெரும் ஒரு அதிர்ச்சி. ஐயோ, நாங்க தான் சமாரியர்களாச்சும், எங்க கூட நீங்க யூதராச்சும், நீங்க பேசுறீங்களே அப்படின்னுட்டு. அப்போ அந்த கிணத்துல அந்த ஸ்திரீ தண்ணீர் மொண்டுக்கு போவதற்காக அவள் அப்படியாய் காணப்பட்ட பொழுது இயேசு சொன்னார், தாகத்திற்கு தா. அல்லேலூயா. தாகத்துக்கு தண்ணி கொடுமா அப்படின்னும் பொழுது அவ சொல்றா, நீங்க யூதராச்சு, நாங்கள் தான் தள்ளப்பட்ட சமாரிய ஜனங்களாச்சே, எங்க கிட்ட போய் நீங்க தண்ணி கேட்குறீங்களே, இது எப்படி கேட்கலாம் அப்படின்னும் பொழுது இயேசு சொல்றாரு, இதுவே உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார், உன்கிட்ட தண்ணி கேட்டவர் யார் அப்படின்னு நீ தெரிந்திருந்தா, நீ அவர்கிட்ட தண்ணி கேட்டிருந்தா ஜீவ தண்ணீரையே உனக்காக அவர் கொடுத்திருப்பார் என்று சொல்லி இயேசு சொன்னார். அன்பானவர்களே, அந்த ஸ்திரீ சொல்றாங்க, மொண்டு கொள்றதுக்கு தான் உங்ககிட்ட பாத்திரம் இல்லையே. சரி, அவங்க கிட்ட பாத்திரம் இருக்கு, அவங்க கிட்ட குடம் இருக்கு, ஆனா அதை வாங்க கூட அன்னைக்கு மாட்டாங்க யூதர்கள். அவங்க சொல்றாங்க, மொண்டு கொள்ள உங்ககிட்ட எதுவுமே இல்லையே, கிணறு வேற ரொம்ப ஆழமா இருக்கே, இங்க எப்படி உங்களுக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும் அப்படின்னு கேட்கும் பொழுது இயேசு சொல்றாரு, பாருங்க, எனக்கு தாகமா இருக்கிறது, குடிக்க தண்ணீரை தான். அல்லேலூயா. பாருங்க, அவர் சொன்னாரு, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு திரும்ப தாகம் எடுக்கும், ஆனால் நான் கொடுக்கும் ஜீவ தண்ணீர் உனக்கு என்றென்றைக்கும் தாகம் இருக்காமல் உன்னை பலத்தோடு சுகத்தோடு மகிமையோடு இந்த வனாந்தரத்தில் நடத்தி செல்லும் என்று தேவன் சொன்னார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இயேசு நமக்கு தாகத்தை தீர்க்கும் தண்ணீராக வனாந்தரத்திலும் கிரியை செய்கிறார். நம்மளுடைய ஆத்துமாவுக்கு தேவையான ஜீவ தண்ணீரையும் அவர் தருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஓட்டம் எதுக்காக ஓடிட்டு இருக்கோம் தெரியுமா? இந்த வாழ்க்கை எதுக்காக வாழ்ந்துட்டு இருக்கோம் தெரியுமா? இந்த வனாந்தரத்தில் ஆண்டவர் நம்மளை எதுக்காக கொண்டு வந்தார் தெரியுமா? உங்களுடைய எக்ஸ்பைரி டேட் என்னன்னு தெரியாது, என்னுடைய எக்ஸ்பைரி டேட் என்னன்னு தெரியாது, இந்த பூமியிலிருந்து எப்போ போக போறோம்னு தெரியாது. ஆனால் அவர் கொடுக்கும் ஜீவ தண்ணீர் அந்த ஆத்துமாவை என்றென்றைக்கும் தாகம் எடுக்காத எல்லைக்கு கொண்டு போக போகிறது. அந்த நித்திய ஜீவன்தான் ஜீவ தண்ணீர். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? அந்த ஜீவ தண்ணீரை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்போ சீஷர்கள் உணவை ரெடி பண்ணிட்டு வந்துட்டாங்க. பார்த்துட்டு, என்ன இவர் ஒரு சமாரிய ஸ்திரீ கூட பேசிட்டு இருக்கிறாருன்னு பயங்கர ஆச்சரியம். என்னையா இவர் சமாரிய ஸ்திரீ கூட போய் பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க. ஆனா அவர்கிட்ட போய் கேட்கல, நீங்க ஏன் அவகிட்ட போய் பேசுறீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு பயம். அப்ப பாருங்க,
அந்த ஸ்திரீ அந்த குடத்தை வைத்துட்டு அந்த ஊருக்கு போய் சொல்றாப்ல, நான் என்னை பத்தி நான் செய்ததை குறித்து, அதாவது யாருக்கும் தெரியாத காரியங்கள் கூட ஒரு தீர்க்கதரிசி அவர் சொல்றாரு, நம்ம ஒருத்தர் வரணும்னு காத்துக்கிட்டு இருக்கோமே, உலக ரட்சகராகிய தேவனாகிய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, அவர் இவர் தானான்னுட்டு வந்து பாருங்க அப்படின்ட்டு ஊர் மக்களை வந்து பார்க்கும்படி சொல்றாப்புல. அந்த ஊர் மக்கள் வராங்க. அவங்க அவர் இயேசு பேசின உபதேசம், தேவன் பாருங்க, இதுவரைக்கும் அந்த தள்ளப்பட்ட ஜாதி மக்களை அந்த மாதிரி யாருமே நேசிக்கல, அந்த மாதிரி யாருமே அன்பு காட்டல. ஆனா இயேசு அவர்களை அரவணைத்தார், அவங்க தண்ணீரை குடித்தார், அவங்க சாப்பாடை சாப்பிட்டார். அவங்க கேட்டாங்க, ஐயா எங்க வீட்டில் வந்து தங்குவீங்களா? எஸ், 2 நாள் நான் வந்து தங்குறேன்னு சொல்லி அந்த தள்ளப்பட்ட ஜாதி மக்களோடு கூட அவர் தங்கி உபதேசம் பண்ணினார். ஜீவனுடைய அந்த ஜீவ தண்ணீரை குறித்து, நித்தியத்தை குறித்து அவருடைய அன்பை அவர்களோடு கூட பகிர்ந்து சொன்னார். அப்போ அந்த ஊர் மக்கள் அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, இந்த பாருமா, நீ சொன்னங்கிறதுக்காக நாங்க அவரை விசுவாசிக்கல, அவர் சொல்லுகிற உபதேசத்தை நாங்கள் கேட்டு நாங்கள் விசுவாசிக்கிறோம், அவர்தான் உலக இரட்சகர் இயேசு என்று. அல்லேலூயா. இப்படி அந்த ஜனங்கள் ஒரு தாகத்துக்காக ஏங்கிக் கொண்டிருந்தார்கள். என்னவென்றால், அந்த உலக இரட்சகரை நாங்கள் பார்ப்போமா? அந்த தாகத்தையும் தேவன் அன்றைக்கு அங்கே தீர்த்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. நாம் எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. தேவன் உங்கள் தாகத்தை அவர் தீர்க்க விரும்புகிறார்.